My dear friends, இப்பொழுது நாம் exercise 2.12 அதில் 6th sum பார்க்க போகிறோம் பாருங்க. ஸோ ரொம்ப ரெண்டு மெத்தட் இருக்குது சார். ஃபஸ்ட் மெத்தடே ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தடே நான் ஈஸியாக தான் இருக்குது. log of a square by bc plus log of b square by ca plus log of c square by ab is equal to 0. ஓகே, ஸோ இப்போ இதை பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், log of something plus log of something plus log of something, log m to the base a plus log n to the base a plus log l to the base a அப்படின்னா log of m n l to the base a, isn't it? ஸோ அதே மாதிரி m n lன்னு வச்சுக்க, அப்போ என்ன ஆகும்? log a square log of a square by bc into b square by ca into c square by ab எல்லாம் கேன்சல் ஆகிருப்பாரு. a ஒரு a square, இங்கே ஒரு a, இங்கே ஒரு a, ஸோ everything will be cancelled. ஓகே, bc b square b ஒரு b, c square c c எல்லாம் கேன்சல் ஆகி that is log of 1 to the base a வரும், that is 0. ஓகே, ஸோ it is very easy. ஸோ இதை செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து போட்டும் செய்யலாம். log of a square by bc can be written as log of a square minus log of bc. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? log of a square, that is 2 into log a minus log b, இங்கே ப்ளஸ் வரும், இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் log c. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டெப். இது மாதிரி எல்லா ஸ்டெப் எழுதிங்கன்னா எவ்ரிதிங் வில் பி கேன்சல். ஸோ பெட்டர், இந்த மெத்தடே நல்லா தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் மெத்தடே நிச்சயம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், 7th sum பாருங்கள். log of 2 plus 16 log 16 by 15 plus 12 log of 25 to the by 24 plus 7 log 81 by 80 is equal to 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சம் தான். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தட் நீ வந்து ஒவ்வொன்றையும் பிரித்து எழுதிக்க. 16னா 2 power 4 எழுதலாம், 15னா 3 into 5 எழுதலாம், 25 can be written as 5 power 2, 24 is equal to 2 power 3 into 3. Okay, so 8 into 3 3 la, 81 can be written as 3 power 4, 80 can be written as 8 into 5, 8 is equal to 2 power 3 into 5. Okay, so இப்படி மல்டிப்ளிகேஷனாக எழுதிக்கிட்டோம். Now we apply the formula. என்ன ஃபார்முலா? log 2 அப்படி போட்டுக்க, 16 இருக்குது, log of 16 minus 15, 12 into log of 25 minus log of 24, 7 into log of 81 minus log of 80. ஸோ எல்லாத்துலேயும் நீ இந்த நம்ம பிரித்து போட்டுக்கோங்கள, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 16 வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஓகே, ஸோ யூ ஆர் கெட்டிங் திஸ் ஸ்டெப். நவ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? log 2 இருக்குது. அந்த 3 ஸ்டெப்பில் log 2 எந்தெந்த ஸ்டெப்லலாம் log 2 இருக்குன்னு பாரு, அவ்வளோத்தையும் தூக்கி வெளியே போடு. அடுத்தது பாரு, இங்கே log 5 இருக்குது பாருங்க, minus 16 log 5, 24 log 5. ஓகே, சிம்பிளை பண்ணாச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் 7 log 5. அடுத்தது 3 இருக்குது, இங்கே 16 minus 16ல் இருக்குது, இங்கே ஒரு 12 மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் 28 minus 28 log 3, therefore plus 28 log 3 போட்டால் கேன்சல் ஆகிடுது. ஸோ வி ஆர் கெட்டிங் திஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த log 2 அவ்வளோத்தையும் வெளியே எடுத்து சிம்பிளை பண்ணி பாருங்கள். சரியா, நம்ம log 3 கேன்சல் ஆகிட்டு இங்கே ஒரு minus 28 இருக்குல்ல, minus 28 log 2 இருக்குது, minus 7 log 5 இருக்குது. ஸோ அவ்வளோ log 2 வெளியே எடுத்து சிம்பிளை பண்ணாச்சுன்னா யூ ஆர் கெட்டிங்
log 3 வெளியே எடுத்தாச்சுன்னா இந்த இது கிடைக்குது, log 5 எடுத்தாச்சுன்னா இது கிடைக்குது. ஸோ இஃப் யூ சிம்பிளிஃபை யூ வில் கெட் திஸ். இது log 3 முதல்ல சொன்ன மாதிரி சரி 0, log 5 வந்து 1 தான் இருக்குது. ஸோ log 2 ப்ளஸ் log 5 கிடைக்கும். that is equal to log of 2 into 5, therefore log 10. okay, log 10 to the base 10 is equal to 1. okay, ஸோ இந்த கணக்குகளில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா பேஸ் வந்து 10 எடுத்துக்கிறோம். ஸோ there are two types, natural log and இயற்கை மடக்கை, சரியா, அல்லது சயின்டிஃபிக் அறிவியல் மடக்கை. சயின்டிஃபிக்கில் பேஸ் வந்து log of something to the base ன்னு வரும். நேச்சுரல் ஆகிறதுல log of something to the base a ரெண்டு. ஸோ except e. ஸோ இந்த ரூல் வந்து எதுக்கும் பயன்படுத்திடலாம். இந்த இ அப்படி இருந்ததுன்னா மேலே இ இருந்தால் தான் ஆன்சர் 1 வரும். ஓகே, ஸோ இங்கே லாக் இங்கே என்ன இருக்குதோ அதே இது இருந்தால் 1 வரும். ஸோ தட்ஸ் ஆல். Now let us go to the 8th sum. 8th sum ரொம்ப ஈஸி தான். ஓகே, 8th sum வந்து பொடி சம். log a into இது இன்ட்டுனா log a to the base a square, log b to the base b square, log c to the base c square. இப்போ இவ்வளோத்தை எடுத்துங்க, இந்த ஸ்டெப் மட்டும் எடுத்து log of a to the base a square is equal to xன்னு வச்சுக்கியா. ஸோ a power a square into x, a power 2x is equal to a. So this is 1. Therefore 2x is equal to 1, x is equal to 1/2. அது மாதிரி அப்போ இந்த ஸ்டெப் என்ன வரும், இதுக்கு 1/2 தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 1/2, திஸ் இஸ் ஆல்சோ 1/2. அப்போ 1/2 into 1/2 into 1/2 1/8. that's all. ஓகே, அடுத்த சம் பாருங்க. இது 9th sum. ஓகே, log a plus log a square log a cube plus dash 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 is equal to log a power n is equal to n into n plus 1/2 log a அப்படின்னு கேட்டது. சரி, இப்போ இந்த லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்துங்க. ஓகே, log a ப்ளஸ் log a ஸ்கொயர் log a க்யூப் எல்லாத்துலேயும் பவர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ log m பவர் n to the base a is equal to n into log m to the base a. இது மாதிரி போட்டிங்கன்னா இங்கே 2 வந்து இங்கே வந்துடுது, 3 இங்கே வந்துடும், அதில் அடுத்து 4 வந்துருக்கும், இங்கே வந்துடும், n இங்கே வந்துடும் இல்லையா. இப்போ எல்லாத்துலேயும் log a log a log a log a இருக்கா, log a தூக்கி வெளியே போடு. ஸோ 1 + 2 + 3 + dash dash up to n. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் is equal to n into n plus 1/2. therefore log a into n into n plus 1/2. ஓகே, அவ்வளோதான். that is answer. ஓகே, ரொம்ப ஈஸியான கணக்கு இதெல்லாம். 2 mark questions. அடுத்து பாருங்கள் 10th sum. log x log x to the base log x by y minus x, log x by y minus x, that is equal to this is equal to this. இது equal to k ன்னு வச்சுக்க, ஒரே ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்க, k ன்னு வச்சுக்க. அப்போ log of x is equal to y minus x whole power k. ஓகே, சாரி, இது ஹோல் பவரில் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இது மல்டிப்ளிகேஷன் இல்லை பார்த்தியா, y minus z into k. ஸோ y minus z into y minus z into k. ஓகே, இப்போ இந்த பேஸ் வந்து இங்கே என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா e பவர் எடுத்துக்கிறாங்க. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் அந்த கணக்கில்
10 பேஸ்டாக எடுத்தாங்க, நேச்சுரல் லாகரதம்னு எடுத்தாங்க. இங்கே என்ன எடுக்கிறாங்க, பேஸ் ஈன்னு எடுக்கிறாங்க. therefore e power yx minus zx is yk, this is yk minus zk. ஓகே, இதை மாதிரி இந்த கணக்கில் என்ன வரும் பாருங்க, log y is equal to, so log y is equal to e power zk minus xk, zk minus xk. அடுத்து log z போட்டிங்கன்னா என்ன வரும், e power log z is equal to e power இங்கே என்ன இருக்குது, xk minus yk. ஓகே, ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நமக்கு என்ன வேணும், xyz is equal to 1ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், log of x plus log of y plus log of z. log of x is equal to this, log of y is equal to this, log of z is equal to this. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பேஸ் சேமாக இருக்குது, அதனால் பவர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா e power k into y minus z plus z minus x plus x minus y எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ e power k into 0 வரும். ஸோ தட் இஸ் e power 0 தான், தட் இஸ் equal to 1. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், புதுசுல அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கணக்கெல்லாம். என்னப்பா, அடுத்து 11th sum பார்ப்போம். 11th sum log x to the base 2 minus 3 into log x to the base 1 by 2 is equal to 6. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே பேஸ் 2 இருக்குது, இங்கே பேஸ் 1 by 2 இருக்குது. both are not same, therefore ஏதாவது ஒன்று மற்றொன்றாட்டு மாற்றணும். இப்போ let us consider log x to the base 2ன்னு எடுத்துக்க. So x to the base 2 can be written as log of 1 by 2, x to the base 1 by 2 into log of 1 by 2 to the base 2. எழுதலாம்ல, பேஸ் செயின் ரூல். ஓகே, இப்போ நமக்கு வந்து பாருங்க இதுதான். So this is log of x to the base 2 is equal to log of x to the base 1 by 2. இந்த 1 by 2 அப்படிங்கிறது வந்து 2 power minus 1 எழுதலாம். ஸோ log of 1 by 2 by to the base 2 is equal to log of 2 power minus 1 to the base 2. This minus comes here. அப்போ என்ன ஆகும், minus log x to the base 1 by 2. ஸோ எங்கெங்கெல்லாம் log x to the base 2 இருக்குதோ அங்கெல்லாம் என்ன போடலாம், மைனஸ் log x 1 by to the base 1 by 2ன்னு போடலாம். நான் போடுறேன். ஓகே, மைனஸ் log x to the base 1 by 2. நவ் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் log x to the base 1 by 2, அதுக்கு பதிலாக மைனஸ் log x to the base 1 by 2 minus 3 log x to the base 1 by 2 that is equal to 6. இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, சரியா? அப்போ என்ன செய்யலாம், இங்கேயே log 1 by 2 to the base x இருக்குது, இங்கேயே log 1 by 2 to the base x இருக்குது. ஸோ if you take it out, so 1 x is there, இங்கே ஒரு x cube இருக்கும், இந்த பவர் மேலே போயிடும்ல, x cube ஆயிரும். ஸோ x into x cube x power 4 that is equal to, இந்த minus goes here, that is minus 6 ஆயிருது. Therefore 1 by 2 whole power 6 is equal to minus 6 is equal to x power 4. So that is nothing but 2 power 6 is equal to x power 4. 2 power 6 is equal to x power 4. Okay, so x power 4 is equal to 64. X is equal to 4th root of 64. Okay, 4th root of 64 வந்து cube root of 64 நம்ம 4 போட்டுக்கலாம். அப்போ நம்ம இதை பிரிப்போம். ஸோ
3 into 3 2 into 2 into 2 into 2 into 2 into 2 1 2 3 4 5 6 this is fourth root அதனால 1 2 3 4 okay so 2 fourth root of 4 okay x power 4 is equal to 64 so x power 4 64 or whole power 1 by 4 so okay root of அது 8 போட்டாங்க so 8 க்கு root எடுத்தா 2 root 2 okay சரிப்பா இந்த மெத்தடை செய்யலாம் ரெண்டு மெத்தட் இருக்குது பார்த்துங்க ஸோ இப்போ வந்து 16th சம் பார்ப்போம் log of 5 minus x power x square minus 6x plus 65 is equal to 2 எடுத்துக்க கணக்கு எடுத்துக்க log of x minus x power something plus equal to this isn't it so the 5 அதாவது 5 minus x தான் base இல்லை bracket போடல 5 minus x 5 minus x is the base so அப்போ என்ன வரும் 5 minus x power 5 minus x power 2 is equal to x square minus 6x plus 65 isn't it 5.2 okay so இதை வந்து நீ expand பண்ணுங்க so 25 minus 10x 25 okay 10x plus x square is equal to x square minus 6x plus 65 so x square cancel so 6x minus 6x is 4 that is 4x 25 minus 65 therefore it is 40 minus 40 is equal to 4x x is equal to minus 10 okay x is equal to minus 10 okay so இந்த கணக்கில் so this is very easiest method இந்த மெத்தட்லேயே செய்யுங்கன்னா அதாவது 64 whole power 1 by 4 64 whole power 1 by 4 that is equal to 64 can be written as 8 square whole power 1 by 2 1 by 4 so 8 square இந்த 2 மேலே கொண்டு போயாச்சுன்னா 8 power 2 by 4 that is 8 power 1 by 2 that is 2 into 2 into 2 whole power 1 by 2 root அப்போ இது வந்து ஒரு 2 root 2 ஆன்சர் ஓகே ஸோ இந்த மெத்தட் வேண்டாம் ஓகே இந்த மெத்தட்லேயே சேருங்க ஓகே தட்ஸ் ஆல்